சிகிச்சைகளை அரசு மருத்துவமனை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக அது பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு அரசு துறை ஒரு அதிகாரியாக ஒரு ஹெட்டாக இருக்கிறது நாங்கள் நம்பலன்னா வேறு யார் நம்புவோம்? கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கே தான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்திலிருந்து பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்திற்கு காலை செல்கிற போது அங்கே தான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இப்போ இந்த சிறுமி கொலை வழக்கில் தாயாருக்கு தெரியாமல் எங்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து அதை பற்றி நம்முடைய ஐஜி அவர்கள் தெளிவாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி சட்டத்துறையும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அது உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. சிகிச்சைகளை அரசு மருத்துவமனை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக அது பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு அரசு துறை ஒரு அதிகாரியாக ஒரு ஹெட்டாக இருக்கிறது நாங்கள் நம்பலன்னா வேறு யார் நம்புவோம்? கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கே தான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்திலிருந்து பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்திற்கு காலை செல்கிற போது அங்கே தான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இப்போ இந்த சிறுமி கொலை வழக்கில் தாயாருக்கு தெரியாமல் எங்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து அதை பற்றி நம்முடைய ஐஜி அவர்கள் தெளிவாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி சட்டத்துறையும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அது உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது.